மோட்டார் வண்டியில் அட்டகாசம் போடும் காவாலிகள் நாடு முழுவதும் அமுலாகும் அதிரடி நடைமுறை. சாரதிகளுக்கு அவசர செய்தி. கிளிநொச்சியில் டிப்பர் மாபியாக்களின் அட்டகாசம். விபத்து என சித்தரித்து கொலை முயற்சி. நடுவீதியில் தாக்கிய பொதுமக்கள். பெண்ணிடம் 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த நபர் தென்னிலங்கையில் திட்டம் போட்டு சிக்க வைத்த அதிகாரிகள். கலகாவில் தோன்றிய பாரிய இரத்தினக்கல். கல்லை பிரித்து மாதிரிகளை பிரித்தெடுக்க வந்த அதிகாரிகளுடன் முரண்பட்ட மக்களால் பரபரப்பு. திடீரென்று நடுவீதிகளில் வழிமறிக்கப்பட்ட பேருந்துகள். கீழே இறக்கப்பட்ட ஓட்டுநர்களிடம் உடனடி சோதனை. நாடு முழுவதும் அமுல்படுத்த உத்தேசம். கழிவுகளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வந்து வீதியோரத்தில் வீசுவதற்கு முற்பட்ட நபர்கள். கையும் மெய்யுமாக பிடித்த பொதுமக்கள். இலங்கை வாகன சந்தையில் புதிய மாற்றம். வாகனங்களின் தேவை திடீர் அதிகரிப்பு. அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் இன்றைய தினம் திறப்பு. முதலாம் பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் ஆரம்பம். தமிழர் பகுதி மீனவர்களுக்கு பெரும் தலையடியாக மாறிய இந்திய மீனவர்கள் இன்றும் கைது செய்து சிறையில் அடைத்த கடற்படை. டொனால்ட் ட்ரம்ப் சென்ற விமானத்தில் நடுவானில் ஏற்பட்ட சிக்கல். சிறிது நேரத்தில் தரையிறக்கம். கடும் பீதியில் ஆழ்ந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இனி தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சியில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டோரை காட்டிக் கொடுத்த நபர் ஒருவர் மீது கடந்த நவம்பர் மாதம் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் ஒரு டிப்பர் வாகனம் மோதிய நிலையில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றில் இடம்பெற்று வரும் நிலையில் போலீஸ் காவலில் இருந்த வாகனம் கடந்த 19ஆம் தேதி விடுவிக்கப்பட்டு இன்னொரு வாகனத்தின் துணையுடன் வீதியால் கட்டி இழுத்து வரும் வழியில் குறித்த டிப்பர் வாகனம் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்துக்கு அருகில் வைத்து வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த ஏற்கனவே விபத்தில் உயிரிழந்தவரின் சகோதரர் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் அவர் உயிர் தப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து மணல் கடத்தலை காட்டிக் கொடுத்ததால் அண்ணனை மோதி கொலை செய்த அதே வாகனம் தம்பி மீது மோதியதால் பெரும் பதற்றம் அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. மணற்கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் தம்மை காட்டிக் கொடுத்தவரை பழிவாங்க விபத்து என்று சித்தரித்து கொலை முயற்சி இடம்பெற்று வருவதாக பலர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரபரப்பு தகவல்கள் தற்சமயம் வெளியாகியுள்ளன. பிரதான வீதிகளில் பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்தும் அனைத்து நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை அதிபர் WPA சீனாதீர குறித்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் அதிக வலுக்கொண்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவோர் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த வாகனங்களை கைப்பற்றி அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மோட்டார் சைக்கிள்கள் என்பது ஒவ்வொரு பயண வசதிக்காகவே தவிர பிரதான வீதிகளில் பந்தயங்களில் ஈடுபடவோ பாதசாரிகளை ஆபத்தில் தள்ளவோ அல்லது ஒழுக்கத்தோடு வாகனங்கள் செலுத்துவோருக்கு இடையூறு விளைவிப்பதற்கோ அல்ல. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தற்போது உருவாகியிருக்கும் இந்த கலாச்சாரம் மிகவும் பயங்கரமானதென்றும் சமூக விமர்சகர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாணந்துறை பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் பெண்ணொருவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பெண்ணொருவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டதாக பின்பத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணைகளை பாணந்துறை பிரிவு குற்ற விசாரணை பணியகம் முன்னெடுத்திருந்தது. விசாரணைகளை தொடர்ந்து நேற்று வாதுவ போலீஸ் பிரிவில் வைத்து ஒரு குழுவினரால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கொள்ளையிடப்பட்ட பணத்தில் 4,90,000 ரூபாய் கொள்ளை சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியன சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன. கலகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இரத்தினக்கல் என்று சந்தேகப்படும் ஒரு பாறையின் மாதிரிகளை எடுக்கச் சென்ற தேசிய இரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அதிகாரிகளை அங்குள்ளோர் தடுத்ததை அடுத்து பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. டிட்பா புயலால் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து கலகாவில் உள்ள ஒரு இந்து கோயிலுக்கு அருகில் பாறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. டெல்தோட்டாவின் கீழ் கல்லந்தன்ன பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் அருகே இந்த கல் காணப்படுகிறது. பேரழிவால் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அங்குள்ள ஒருவர் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து இந்த கல் தொடர்பில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தேசிய இரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து பாறையின் 3 துண்டுகளை மாதிரிகளாக எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அவர்களை அந்த பகுதி மக்கள் சூழ்ந்து எதற்காக இந்த மாதிரிகளை எடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். பின் பகுப்பாய்வு செயல்முறைக்காக எடுத்துச் செல்வதாக அதிகாரிகள் விளக்கிய பின் அங்குள்ள சிலர் மற்றும் போலீசார் முன்னிலையில் மாதிரி பாறை துண்டுகளை பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இன்று பேருந்தோட்டுநர்களிடம் திடீர் போதைப்பொருள் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் காவல்துறை நிறுவனம் இணைந்து
இதை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நடமாடும் மருத்துவ ஆய்வகம் மூலம் ஓட்டுநர்களின் சிறுநீர் மாதிரிகள் உடனுக்குடன் சோதிக்கப்பட்டன. இதற்கு முன் மதுபான மருந்தியோரை மட்டும் தண்டிக்க முடிந்த நிலையில் அமைச்சர் விபரத்நாயக்க அறிமுகப்படுத்திய புதிய விதிமுறைகளின்படி ஐஸ் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட ஏனைய 4 வகையான போதைப் பொருளை பயன்படுத்தும் ஓட்டுநர்களை இனி தண்டிக்க முடியும். போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் விபத்துக்களை தடுத்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல் இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மட்டக்களப்பு மண்முனை தென்னிரவில் பெற்ற பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட துறை நீலாவணையில் இரவுடன் இரவாக கழிவுகளை வட்டாரக வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வீசுவதற்கு முயன்ற இருவரை துறை நீலாவணை வட்டார பிரதேச சபை உறுப்பினரும் அந்த பகுதி பொதுமக்களும் கையம்மையுமாக மடக்கி பிடித்துள்ளதாக மண்முனை தென்னிரவில் பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மண்முனை தென்னிரவில் பெற்ற பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட துறை நீலாவணை பிரதான வீதியில் மிக நீண்ட காலமாக இருந்து வெளியிடத்திலிருந்து வருவோர் வாகனங்களில் கழிவுகளை கொண்டு வந்து சூட்சமான முறையில் வீதியின் இருமரங்கிலும் வீசிவிட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி பொதுமக்கள் துறை சார்ந்தோருக்கு முறைப்பாடு அளித்து வந்தனர். இவ்வாறு கழிவுகளை கொட்டுவோரை கையும் மையமாக பிடித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு இணங்க அந்த பகுதி பொதுமக்களும் துறை நீலாவணை வட்டார பிரதேச சபை உறுப்பினரும் அந்த பகுதியில் காத்திருந்து வட்டார வாகனத்தில் இவ்வாறு கழிவுகளை ஏற்றி வந்து கொட்டுவதற்கு முயன்ற போது அவர்கள் பிடிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் உடனடியாக செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியளவில் அந்த இடத்துக்கு அந்த பகுதி சுகாதார பரிசோதகர் மண்முனை தென்னிரவில் பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்டோர் வருகை தந்து கழிவுகளை ஏற்றி வந்த வாகனத்தையும் உயரிய 2 நபர்களையும் களுவாஞ்சிக்குடி போலீசில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வாகன சந்தையில் கடந்த டிசம்பர் மாதத்தில் வாகன பதிவு நடவடிக்கைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாரிய வளர்ச்சி அடைந்துள்ளன. சமீபத்திய அறிக்கையின்படி நாட்டின் மொத்த வாகன பதிவுகள் நவம்பர் மாதத்தோடு ஒப்பிடும்போது டிசம்பரில் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதன்படி நவம்பரில் 43,810 இருந்த வாகன பதிவுகள் டிசம்பரில் 48,525 உயர்ந்துள்ளது. மொத்த பதிவுகளில் 93.9% வாகனங்கள் 1000 சிசிக்கும் குறைவான இயந்திரத்திறன் கொண்டவை அல்லது 100 கிலோ வாட்ஸ் குறைவான மின்சார மோட்டார் திறன் கொண்ட சிறிய வாகனங்களாகும். அத்துடன் புதிய சிற்றுந்து பதிவு நவம்பரில் 781 இருந்த நிலையில் டிசம்பரில் 1150 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் BYD 408 வாகனங்களை பதிவு செய்து முன்னிலை வகிக்கிறது. இதையடுத்து BMW 2வது இடத்தை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 கல்வி ஆண்டின் முதலாம் பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலையின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்று முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதலாம் பாடசாலை தவணையின் முதலாம் கட்டம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இடம்பெற்ற நிலையில் டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சையின் காரணமாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் நேற்று வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சைகள் நடைபெறவுள்ளதால் எதிர்வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. மேலும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு மட்டும் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நேற்று மாலை நெடுந்தீவுக்கு அருகே கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 7 பேருக்கும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. யாழ் நெடுந்தீவுக்கு அருகே நேற்று மாலை எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 7 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவர்களிடமிருந்து 2 படகுகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்து புறப்பட்ட விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் கலந்து கொள்ள வெள்ளை மாளிகையிலிருந்து விமானத்தில் புறப்பட்ட போது சிறிது நேரத்தில் சிக்கலை சந்தித்துள்ளது. இதன் காரணமாக விமானம் செயின்ட் ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடக அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விமானம் தொடங்கிய 1 மணி நேரத்துக்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் வேறு விமானத்தில் சுவிட்சர்லாந்துக்கு செல்வார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர் இன்று டாவோஸில் இடம்பெறும் உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்ற உள்ளதோடு மேலும் நாளை டாவோஸில் காசா பகுதிக்கான அமைதி கவுன்சில் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
மோட்டார் வண்டியில் அட்டகாசம் போடும் காவாலிகள் நாடு முழுவதும் அமுலாகும் அதிரடி நடைமுறை. சாரதிகளுக்கு அவசர செய்தி. கிளிநொச்சியில் டிப்பர் மாபியாக்களின் அட்டகாசம். விபத்து என சித்தரித்து கொலை முயற்சி. நடுவீதியில் தாக்கிய பொதுமக்கள். பெண்ணிடம் 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த நபர் தென்னிலங்கையில் திட்டம் போட்டு சிக்க வைத்த அதிகாரிகள். கலகாவில் தோன்றிய பாரிய இரத்தினக்கல். கல்லை பிரித்து மாதிரிகளை பிரித்தெடுக்க வந்த அதிகாரிகளுடன் முரண்பட்ட மக்களால் பரபரப்பு. திடீரென்று நடுவீதிகளில் வழிமறிக்கப்பட்ட பேருந்துகள். கீழே இறக்கப்பட்ட ஓட்டுநர்களிடம் உடனடி சோதனை. நாடு முழுவதும் அமுல்படுத்த உத்தேசம். கழிவுகளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வந்து வீதியோரத்தில் வீசுவதற்கு முற்பட்ட நபர்கள். கையும் மெய்யுமாக பிடித்த பொதுமக்கள். இலங்கை வாகன சந்தையில் புதிய மாற்றம். வாகனங்களின் தேவை திடீர் அதிகரிப்பு. அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் இன்றைய தினம் திறப்பு. முதலாம் பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் ஆரம்பம். தமிழர் பகுதி மீனவர்களுக்கு பெரும் தலையடியாக மாறிய இந்திய மீனவர்கள் இன்றும் கைது செய்து சிறையில் அடைத்த கடற்படை. டொனால்ட் ட்ரம்ப் சென்ற விமானத்தில் நடுவானில் ஏற்பட்ட சிக்கல். சிறிது நேரத்தில் தரையிறக்கம். கடும் பீதியில் ஆழ்ந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்.